ஸோ ஹாய், டுடே குயிக்காக ஒரு ப்ராக்டிஸ் டிப் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் லாங் கேப். எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸ் அண்ட் ஆஃப்டர் த பிகினர்ஸ் லெசன்ஸ் முடித்தவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஆஸ்யூனோ ஃப்ளூட்டில் வந்து 3 ஆக்டேவில் பா வாசிக்கலாம், ரைட்? 3 ஃபிங்கரில் சா வைக்கும்போது இந்த நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பேஸ் பாவிலேருந்து அண்ட் ஹை பா வரைக்கும் வாசிக்கலாம். இதுதான் இந்த 3 பாவுமே வாசிக்கலாம். டுடே ஐ யூஸ் ஜி ஷார்ப் பேஸ். உங்ககிட்ட எந்த ஃப்ளூட் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் பேஸ் பால இருந்து ஆரம்பித்து மிடில் பா போய் ஹை பா அண்ட் தென் அவரோகணம், அதே மாதிரி ரிவர்ஸ். ட்ரை. இந்த மாதிரி 3 ஆக்டேவ் பாவுமே நீங்கள் கவர் பண்ணி வாசிக்கலாம். ஒன்ஸ் இது ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா மெட்ரோனோம் வச்சுக்கோங்க, ஒரு 100 BPM. அரௌண்ட்ஸ் உங்களுக்கு 100 BPM கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 80 BPM வச்சுட்டு இது வந்து வாசி சிங்கிள் ஸ்பீட் அண்ட் ட்ரை டு ப்ளே த டபுள் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுவும் கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சுன்னா அண்ட் தேர்ட் ஸ்பீட். ஸோ பிகினர்ஸ்க்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 BPM செட் பண்ணிவிட்டு ஒரு 80 BPM செட் பண்ணிட்டு கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு 3 ஆக்டேவ்ஸும் வாசிக்கிறது, ஹை நோட்ஸ் அண்ட் பேஸ் நோட்ஸ் வாசிக்கிறதுக்கும் உங்கள் ஃபிங்கர் மூவ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.